ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏகேஎஸ் பிளாக்கின் குக்கிங் சேனல். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிள் மெத்தடில் செய்யக்கூடிய ஒரு பாஸ்தா தான் செய்ய போகிறோம். இது சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். பார்த்துக்கோங்க, இந்த பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பாஸ்தாவை நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுடுங்க. ஒரு சட்டியில் கொஞ்சம் கனமான சட்டியை பார்த்து எடுத்துவிடுங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிடுங்க. எண்ணெய் விட்டுட்டு பொடியாக நறுக்கின பூண்டு, இது வந்து ரொம்ப பொடிசாக வெட்டி வச்சுவிடுங்க. அதையும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு 2-3 பச்சை மிளகாயும் வெட்டி போட்டுவிடுங்க. இதையும் பொடியை நறுக்கி போட்டுவிடுங்க. இந்த ரெண்டை நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுங்க. இந்த பூண்டு வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்குனா தான் இந்த பாஸ்தா வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துடுங்க, இந்த பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப தூக்கலாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்த உடனே பொடியாக நறுக்குன உள்ளி, பெரிய உள்ளி, இந்த உள்ளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உள்ளி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த பச்சை வாடையெல்லாம் போகணும். இந்த உள்ளியில் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி போதும், மீடியம் சைஸாக இருந்தால் போதும். இதையும் பொடியை வெட்டி இந்த உள்ளி கூட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த தக்காளி, இந்த உள்ளி, இந்த பூண்டு, இந்த ஃப்ளேவரே செமையாக இருக்கும். பார்த்துடுங்க, நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் பொடி போடுங்க. அல்லாமல் உங்கள்கிட்ட சிக்கன் பொடி இல்லாமல் இருந்தால் கரம் மசாலா கொஞ்சம் நீங்கள் இது கூட சேர்த்துருங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துடுங்க. நம்ம வந்து இதுக்கு மசாலான்னு வேறு எந்த ஒரு மசாலா நம்ம இதுக்கு சேர்க்க போகிறதில்ல. இந்த மசாலா இந்த ரெண்டையும் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட பச்சை வாசனை திரும்பவும் போகணும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுடுங்க. கிண்டிட்டு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பாஸ்தாயை தூக்கி இது கூட போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மசாலா, இந்த பாஸ்தா எல்லாம் ஒன்றோட ஒன்றா கலந்து சேர்ந்து வர அளவுக்கு நல்லா போட்டு கிண்டி எடுத்துடுங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேவரில் வச்சு நீங்கள் இதை பாஸ்தா போட்ட பிறகு கிண்டுங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுடுங்க. ஏற்கனவே பாஸ்தா வேக வைக்கிற டைமே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். நீங்கள் இருந்தாலும் பார்த்துக்கிடுங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கிடலாம். அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கிடுங்க. பாஸ்தா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கோட்டிங்காக சேர்ந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் காய்ச்சின பால், இந்த பாலையும் இது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த பாஸ்தா கூட இந்த பால் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் சுண்டி வற்றி வர அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துடுங்க. கடைசியில் கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டுவிடுங்க. நல்லா மல்லிக்கீரை போட்டு நல்லா இறக்கி எடுத்துடுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பார்த்துடுங்க, இந்த பாஸ்தா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பார்த்துடுங்க, சாப்பிடாதவங்க கூட இந்த பாஸ்தாவை சாப்பிடுவாங்க. சமையல் பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த பாஸ்தாவை செஞ்சிடலாம். பார்த்துடுங்க, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர்